காமராஜர் கோயிலுக்கே போக மாட்டான்னு சொல்லுவாங்க, தப்பு. திருச்செந்தூர் தொகுதியில டிடி கிருஷ்ணமாச்சாரி போட்டிட்டா திருச்செந்தூர் கோயில் கூட்டு போறாரு காமராஜ். இவரெல்லாம் சட்டை கலத்திட்டார் காமராஜ், டிடிக்கு கலத்தல. கிருஷ்ணமாச்சாரி கலத்துறா சட்டைங்கிறார் காமராஜ், அவர் கலத்த மாட்டேங்கிறார். இவர் சிரிச்சே சொல்றாரு, அந்த பேர் பூநூல் போட்டிருக்க மாட்டான், அதுக்கு தான் கலத்த மாட்டேங்கிறாங்கிறார். இந்த நண்பனை பத்தி சிவகாசியில கோயில் திருவிழாவில் ஒரு யானை மிரண்டு ஓடி வந்து எல்லாரும் ஓடிட்டானா. இவர் தான் சின்ன பையன் போய் ஒரு சங்கிலத்துக்கு முன்ன போட்டு யானையை நிறுத்தியிருக்காரு. பெத்த தாயை பார்க்க எப்பமா தான் போற, 5 வருஷத்துக்கு ஒருக்க வீட்டுக்கு போற அம்மா பார்க்க. அங்கே போனால் அங்கே ஒரு இவர் அம்மா பார்க்கல குழாயை பார்த்துட்டார், தண்ணி குழாய். இது ஏது அப்படிங்கிறாரு. முனிசிபாலிட்டிலேருந்து பிள்ளைகள் வச்சு கொடுத்தாங்க. எதுக்கு? வெளியே தெருவில் போய் தண்ணி எடுக்க முடியலையா காமராஜ், வயசாச்சு இல்லைன்னு. அப்படியா வயசான பொம்பளைக்கெல்லாம் வச்சு கொடுத்துருக்கானா ஊரில்? தப்புன்னு அந்த இன்ஜினியர் கூட கலத்துட்டார். பெத்ததாயை பார்க்க போன லட்சணம் கலத்திட்டு தான் வெளியே போனார். 3வது வீட்டுக்கே எல்லா ஏற்பாடும் பண்ணுறான். எது இந்த சண்டான முந்தி தவங்கிடந்து 300 நாள் சுமந்து தொந்தி சரிய பெற்றெடுத்த அன்னைக்கு வட்டிலும் கட்டிலும் மார்மேலும் தோல் மேலும் வைத்து காதலித்த தாய்க்கு கூட ஒரு 50 ரூபா அனுப்பிடான்னு இருக்குது. எதுக்குன்னு? உன்னை பெத்தவன் எல்லாரும் என்ன பார்க்க வருது பிள்ளைகள், அது காப்பி தண்ணி கொடுக்க வேண்டாமான்னு. என்ன பார்க்க வர்றவனுக்கே கொடுக்க மாட்டேன், நீ ஏன் கொடுக்குறேங்கிறாரு. கொடுக்க மாட்டார். நானும் கோசல் ராமனாச்சு கூட்டு போயிடுவார். இவர் சண்டை படத்தான் போவார், காப்பிலாம் கொடுக்கவே மாட்டார். ஒரு தடவை மட்டும் நிருபர்கள் சண்டை போட்டு காப்பி வாங்கி குடிச்சிருக்கான். நீ காப்பி குடிக்காம போக முடியான்னு இருக்கான் அவன் நிருபர். உன்னை வச்சுக்கிறேன்டா, எவன்டா காசு இருக்கு, இந்த பயலுக்கு பூரா ஒரு நாள் காப்பி கொடுறா, 4 நாள் நம்ம காப்பி குடிக்காம இருந்துக்கலாம் இருக்காரு. அப்பதான் அலவோச நிறுவனம் என்ன பண்ணிருக்காரு, அவசரமா போய் பக்கத்தில் உட்காந்து நாற்காலி தூக்கி போட்டு தடுமாறி விழுந்திருக்காரு. என்ன அலை அதிகமா அடிச்சிருதான் இருக்காரு இவர். நிருபர்களை தினசரி சந்தித்த ஒரு தலைவன், கள்ளமல்லாம அவங்ககிட்ட எல்லாம் பேசுவாராம். பேச என்ன சொல்றாங்க இடத்துல, எப்பா இதெல்லாம் ஆஃப் த ரெக்கார்ட் போடாதீங்கன்னா போட மாட்டான். அது மாதிரி ஒரு பத்திரிகாரர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு கலெக்டர் தப்பு பண்ணிருக்கான்னு எழுத என்ன பண்ணார், கலெக்டர் பொண்டாட்டி பத்தி எழுதிட்டாராம். நினைவாவே இருந்திருக்காரு. மறுநாள் காலை வந்து அவன் எங்க அவனை கூப்பிடுங்க வான்னு, கலெக்டர் தப்பு பண்றான் எழுதுனேன், சரி அவன் வீட்டுக்கார எப்படா எழுதுனேன், முதல்ல போய் அந்த அம்மாட்ட மன்னிப்பு கேட்டுவாங்க. இப்ப எல்லாரையும் எழுதுறாங்களே. திரிசா ராத்திரி ஆடினா ஆடாட்டான் ஐயா, அது பாட்டு ஆடிக்கிட்டு போகுது. அதுக்கு போட்டு கமிஷனர் சொல்றாரு, இல்ல இவர்கள் ஆடவில்லை, காருக்குள்ளே ஆடினார்கள் அப்படிங்கிறார் கமிஷனர். லோக்கல் போலீஸ்காரன் சொல்றான், அக்கா ஆடவே இல்லைங்க அவன். நான் எனக்கு இந்த நாட்டு மேல என்ன வருத்தம்னாயா, இதே ஒரு ஏழப்பெண் செய்திருந்தா அவளை விபச்சார வழக்கில் உள்ள வச்சிருப்பானுங்க. விளங்கு மாடா அந்த நாடு. காந்தியும் காமராஜரும் ஜீவாவும் பெரியார் இந்த நாடு. சினிமாக்காரி 10 லட்சம் 50 லட்சம் சம்பளம் வாங்குறவான்னா, இப்ப இந்த இன்னொரு கேடு பாத்தீங்களா, விபச்சார வழக்கில் பெண்கள் கைதுன்னு போடுவான ஒழிய லாட்ஜ் போட மாட்டான். ஏன்னா அது பணக்காரன். முதல்ல லாட்ஜை போட்டு லாட்ஜ் ஓனரை போட்டுல அந்த பிள்ளை இதுக்கு சோத்துக்கு இல்லாம போயிருக்கியா, பண்றானா இல்லையா? பெருந்தலைவர் காமராஜ் அப்படித்தான் ஒருத்தவன் சொன்னா, சுப்பியாவுக்கு அந்த சீட்டை கொடுக்கப்படாதுன்னா. எதுக்குன்னா அவனுக்கு நிறைய பொம்பளைகளோட தொடர்பு இருக்குன்னா. ஆம்பளையோட தொடர்பு வச்சுக்க முடியும், கிறுக்கு போயிலான்ட்டாரு. ஒரு போலீஸ்காரை சிரிச்சு குப்புற கீழே விழுந்துட்டான். என்ன பெரியவர் இப்படி சொல்லிவிட்டாரு. அவருக்கு என்ன கோபம்னா, சீட்டு கொடுக்கா தப்பு பண்ணா வேற அதை விட்டுட்டு அசிங்கமா 10 பேர் முன்னால பேச கோவம் வந்துட்டு. அப்புறம் தனியா கூட்டா, உனக்கு அறிவு இருக்கா, பத்திரிகாரர் இருக்கா, எல்லாருக்கும் அங்க வச்சு அப்படியா சொல்றது, என் தனியாமன் சொல்லலாம் அவனுக்கு சீட்டு கொடுக்காதுன்னு. காந்தியும் சீடர் தப்பு, அவருக்கு தெரியாது தப்பு. ஐயா, தென்னிந்திய கூட்டுறவு நூற்பாலைகள் இருந்து தெரியுமா, 10 இருந்து நூற்பாலை தமிழ்நாட்டில் 10 நூற்பாலை வாங்கியாச்சு. ஜப்பான் கம்பெனிக்காரன் தான் கொடுக்குறான் மிஷினை. அவன் என்ன பண்றான், 10 கொடுத்ததுக்கு கமிஷன் கொடுக்கணும். கமிஷன் யார்கிட்ட கொடுக்கறதுங்கிறான் வெங்கட்ராமன்ட்ட. இவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார், என்ன ஆர்வி கமிஷன் கொடுக்கணுங்கிறானா அப்படிங்கிறாரு. வெங்கட்ராமன் ஆமாங்க எவ்வளவுன்னு கேளு. அவன் சொல்றான், அதுக்கு இன்னொரு மில் கொடுன்ட்டாரு. அதுதான் ஸ்ரீவில்லிபுத்தூர் கூட்டுறவு மில். 5 மில்ல வாங்கி 12 மில்லுக்கு கணக்கு எழுதணும். அந்த மனுஷனுக்கு அது தெரியுதா? 10 இந்த கமிஷன்ங்கிறது இயல்பு. இந்த சர்வதேச சந்தையில அண்ணனு தெரியும், வணிகத்துல அதுதான் போபோர்ஸ்லயும் நடந்தது. அந்த பீரங்கிலையும் அது விவரம் இல்லாம இந்த சின்ன பையன் போய் மாட்டிக்கிட்டார். எங்கால் இந்த ஆசாரி நம்ம வீட்டில் மர வேலை செய்வார். அது நம்ம காலங்காலமா அந்த ஆசாரியில நம்மளால நம்ப மாட்டான். இவனே போய் மரம் வாங்குவான் கடையில். நான் போய் வாங்கிக்கிறேம்மா. இவனுக்கு விவரம் தெரியாது. மரக்கடைக்காரர் மரம் கொடுக்கும்போது பேச்சோட பேச்ச கோவிந்தாசாரி தானே வேலை பார்க்கிறாரு பாரு, ஆமான்றான். கோவிந்தாசாரி சாயங்காலம் போகிறோம் 1000 ரூபா கொடுத்து அனுப்பிச்சிருவான். அது அவங்களுக்குள்ள இதுதானே அந்த வின்சதாம அந்த குரூப் அந்த கொத்தரோச்சி எல்லாரும் மாட்டிக்கிட்டானோ, போய் ராஜீவ்காந்தி எழுத்து விட்டானு. இவர் விவரம்லாம் போய் மாட்டிட்டாரு. இது ஆசாரி கணக்கு அவருக்கு தெரிஞ்சிருந்தா மாட்டிருக்க மாட்டார். என்ன பண்ண, பூரா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சவன பக்கத்தில் வச்சிருந்தா, எங்களை மாதிரி ஒன்றும் தெரியாத வச்சிருந்தா தான் விவரம் சொல்லுவான். எது எங்கள் வீட்டில் ஒரு செவரில் பொந்து விழுந்துருச்சு. இன்ஜினியர் இருந்தார், கொத்தனா இருந்தார். எங்கள் அப்பா இன்ஜினியர் கூட என்னன்னு பாருனாங்க. இவன் அளந்துக்கிட்டு இருந்தான்.
அளந்து நோட்டில் எழுதிட்டான். 7:30க்கு 3 ரன். கொத்தனார் சட்னு 4 செங்கலை தட்டி வச்சு பூச்சிட்டு போயிட்டான். இன்ஜினியர் அங்கே போய் பார்க்க எங்க பொந்துன்னா அது அப்பதே பூச்சிட்டு போயிட்டான். நீ எழுதி முடி. எது காமராஜர் கொத்தனார் மாதிரி, இவன் பூரா இன்ஜினியர். இது சில விஷயங்கள் எனக்கு புரியலன்னு. திருநெல்வேலியில் ஒரு கூட்டத்தில் கூடியிருக்கானுங்க. உடனே நம்மால் ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், லட்சக்கணக்கில் திரண்டிருக்கிற மக்கள் வெள்ளமேனா. இவர் சொன்னாரு இதுல மொத்தம் 5000 பேருக்கு மேல உட்கார முடியாது. லட்சம்னு எப்படா சொன்னேங்கிறார். அட விவகாரம் பிடிச்ச மனுஷன். நான் சொன்னேன் இது உயர்வு நவிர்ச்சி அணின்னா. இந்த அணி பிணிலாம் என்கிட்ட வச்சுக்கிடாத. என்னடா நீங்க ஒருத்தன் சம்மணம் ஊட்டி உட்காரணும்னா 1.5 சதுர மீட்டர் வேணும். ஆச்சா அப்போ ஒரு 15000 சதுர மீட்டருக்கு இடத்துல எத்தனை பேர் உட்கார முடியும்? 8000 பேர். அதுல மேடை வேற போயிடும். உருளானுங்க நம்ம தலைவனுங்க. 7 லட்சம் பேர் திரண்டனருங்க. அப்போ மொத்த ஈரோட்டி இடிச்சாதான் முடியாது. 7 லட்சம் பேர் பொய்யும் பிராடுமாய் போச்சு ஐயா. அந்த அந்த பெருசுலாம் பொய்யே. மகாத்மா காந்தி பம்பாய்க்கு வர்றாரு. இப்போ ஒரு வழக்கறிஞர் ஒரு இளைஞன் சண்டை போட்டே இருந்திருக்கான் விழா நடத்துறவங்கிட்ட. காந்தி கவனிச்சுக்காரு, என்ன அவன் சத்தம் போடுறான்னு இருக்கிறாரு. இல்ல உங்களுக்கு முன்னால் காந்தி முன்னால யாரும் பேச விட மாட்டாங்க. வினோபா காந்திலாம் தங்களுக்கு முன்னால் யாரும் பேச விட மாட்டாங்க. தலைமை தாங்க யாரையும் அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா என்னத்தையா உளறி தொலைச்சிருவான். காந்தியை பத்தி ஏதாவது சொல்லணும்னு நினைப்பில் என்ன பண்ணுவான் தெரியுமா? காந்தியினுடைய 2வது மனைவி இருக்காரு என்றுவான். எம்பாட்டுக்கு என்னத்தையாவது தலைமை தாங்கிறவனுக்கு விவரம் தெரிஞ்சு சொல்லணும்ல. அதனால வேண்டான்றாரு. அவன் என்ன உடனே பேசணுங்க. நானே சரி சின்ன பையன் பேச விட்டாரு. இவன் பேசுறவன் என்ன பண்ணான்னா, காந்தியடிகளுடைய விழாவிலே கலந்து கொள்ளத்தான் நான் வந்தேன். வந்த இடத்தில் என்னை கட்டாயப்படுத்தி பேச சொன்னார்கள்ட்டான். இவனுக்கு காந்தியை பற்றி தெரியாது. காந்தி ஆரம்பிக்கும் போதே சொன்னார், இந்த நாட்டில் படித்த இளைஞரெல்லாம் போராட்டத்துக்கு ஒண்ணுங்கிற ஆர்வத்தில் அந்த பையனை பேச விட்டேன். கெஞ்சி கூத்தாடினான்னு பேச விட்டேன். இப்படி பச்சை பொய்யா சொல்றாரு, நான் படிச்சவங்களை நம்பி எப்படி போராட்டம் நடத்தேன்னு கேட்டார். இப்ப அப்படி இல்லை. என் தம்பி பேசினானேன்றான். அவனும் பிராடு இவனும் பிராடு. காந்தி பிராடு இல்லை பார்த்தீங்களா? பொய் சொல்றான்டா அந்த பையன். சொன்னார் பார்த்தீங்களா? காந்தி அவர்கிட்ட அந்த நேர்மை இருந்தது இல்லை. சரி உண்ணாவிரதம். நான் உண்மையான உண்ணாவிரதம் 36 நாள். எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒத்த மனுஷங்க ஒத்த வேட்டி நிர்வாணமா ஒரு மாடியில பட்னியா கிடக்கான். எவனோ ஒரு ஏழை அவன் முன்னால போய் நின்றுட்டு சாப்பிடுன்றான். இந்த கிழவன் கேட்கிறாரு, நீ சாப்பிட்டியான்னு கேட்கிறாரு. நான் என் பொண்டாட்டிலாம் என்னைக்காவது 10 நாளைக்கு ஒரு 2 தடவை தான் ஏன் சாப்பிடும், அதுக்கு மேலே எங்களுக்கு வழி கிடையாதுன்னு. நீயே சாப்பிடல என்ன ஏன் சாப்பிட சொன்னேன்னு கேட்டான். அந்த 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 ஏழை சொன்னா, நீ சாப்பிட்டா தாண்டா எதிர்காலத்தில் என் புள்ள குட்டிகள்லாம் அந்த நாட்டில் சாப்பிட்டுட்டு பத்திரமா இருக்க முடியும். நீ தயவு செய்து சாப்பிடியான்னு. உண்ணாவிரதுங்கிறது அவ்வளவு. அவர் கூரை வீட்டில் படுத்து இருந்தார். நவகாலியில ரத்த களரி நடக்குது. கிழவன் கிளம்பி போயிட்டார் அங்க. இப்ப நான் இங்கிருந்து அறிக்கை விடுவானே, வேதனையில் வேகிறேன் சாம்பலாகிறேன், தாங்க முடியவில்லை, என்னால தாங்க முடியல, வாழாங்க வந்தா வெட்டிடுவானே. இந்த கிழடு ஒத்தையில போதியா ஒண்ணும் கிடையாது கையில. இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட போறான். அவனுக்கு பின்னால ராணுவம் போகுது. காந்தி நின்றுட்டாரு. எதுக்கு ராணுவம்னாரு? எனக்கு ராணுவம்லாம் வேண்டாம்னாரு. கலெக்டர் சொன்னா, உனக்கு இல்லையா ஏன் பாதுகாப்புக்கு தான் கலெக்டர். உன்னை சொன்னா, ஓம் பாதுகாப்புக்கு எதுக்கு ராணுவம்னு? உனக்கு என்ன இளவு நடஞ்சொல்ல நாட்டில் என்ன தாவே கேட்பான். அதுக்கு தான் உனக்கு சேர்த்து போனார்ல நவகாலிக்குள்ள. இந்துக்களும் முஸ்லிம்களும் சகோதரர்கள் ஒருவர் அடித்துக் கொள்ள நான் அனுமதிக்க போக முடியல. அவரால் போவானாயா போ. அல்ல எங்க மாவட்டம் ரொம்ப மோசம். எப்ப வெட்டுவான் எப்ப குத்துவான், எதுக்கு வெட்டினானே தெரியாது. அவங்க வீட்டு ஆடு மேனு கத்திச்சு, அதுக்காக இவனை வெட்டேங்கிறான். இல்ல அது என் வீட்டை பார்த்து கத்திச்சுங்கானே. இவனை அந்த ஊரை நம்ம என்ன பண்ண? யாராவது வரானாங்க ஜாதி கலவனா எல்லாம் முடிஞ்சப்புறம் வருவான். நம்ம தேனை பிஞ்சின் மாதிரி கடைசி. காந்தி நேர நவகாலிக்கு போ. நேரு சொல்றாரு, நீ போகாதன்றார். போவேங்க, அங்கேதான் என் சேவை ஒன்று. வினோபாபாவை வந்து சேர்ந்தால காந்தி அதெல்லாம் தலைமையா சொல்றாரு, எனக்கு சீடனாக வந்த என்னுடைய குரு வினோபாங்கிறார். இப்ப 2ஆம் மட்ட தலைவன் தலை தூக்குறான்னு தெரிஞ்சாலே அவனை முடிச்சிருங்க. என்னை விட நல்லா பேசுற மாதிரி தெரியுது. இப்ப என்ன ஒழிச்சது அதனால தானே. நல்லா பேசுறான், கூட்டம் கூடுது, தொண்டெல்லாம் என்கிட்ட பிரியமா இருக்கானா, எல்லாரும் சேர்ந்து உரங்கிட்டான். இந்த நிறைய பேர் என்கிட்ட ரயில்ல வர மாட்டேங்க, கார்லயே வரீங்க. ரயில்ல வருவேன், வர விட மாட்டேங்க. சும்மா இருந்து தொலைதானா அண்ணாச்சி. இப்போ அரசியல் இல்லையோ, அவன் சென்னைக்கு போறான், அவன் சும்மா மூடிட்டு வர இல்ல. ஏன்னாச்சு இல்ல இல்ல ஓ, உங்களை மாதிரி ஆளையெல்லாம் விட்டுருக்கப்படாது. ஏங்க வா, நீ ஒன்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை இல்லை, நீ எதுக்கு அழுதுக்கு விட மாட்டேங்க ரயில்ல. சரி ரயில்ல 2nd கிளாஸ்ல போறோம், போனா அவன் விடுதான் நான் டிடிஆர். ஐயா ஏன் 2nd கிளாஸ் 1st கிளாஸ் இடனுக்கு அவனே கொண்டு பெட்டி அங்கே வச்சிடறான். 1500 ரூபாய் தீக்கணும்னு அவன் செட்டப்லேயே வர்றான். அங்கேருந்து
இப்போ காரணம் எனக்கு பிரச்சனை இல்லை. இல்லை திருப்பூர் போகும்போது ஈரோட்டில் வந்து நவநேசன் பார்க்கணும்னு நினச்சா வந்து பார்த்துலாம். ரயில் இறங்கி வர முடியுமா? ரயில் அவ்வளவு கேள்வி கேட்குறானே. சோனியா காந்தி என்ன இருந்தாலும் வெளிநாட்டுக்காரி தானேங்கிறான் ஒருத்தன். நான் சொன்னேன் அவளை வல்ல நாடுன்னு அவன்கிட்ட சொன்னானா? இல்லை அவளுக்கு அரைச்சலூர் நான் அவன்கிட்ட சொன்னானாடா? இல்லை நீ ரயிலில் வந்து நீ போய் என்ன போடு ரொம்ப வம்புழுக்காத. இல்லை இன்னொரு பேர் கெட்டவரை அடிச்சு போடாருமா. அவன் அடிக்காம என்ன செய்ய? திரும்ப திரும்ப கேட்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவன் 2 மாத்திரை போட்டு தண்ணி குடிச்சான். இது தமிழ் மாத்திரையான்னு கேட்டேன். இந்திய மாத்திரை ஜெர்மன்காரன் தானே கண்டுபிடிச்சான். நாய்க்கு பிறந்தவன இது ஏமல சாப்பிட்ட? வெளிநாட்டு பொம்பளை வேண்டாம், வெளிநாட்டு மருந்து மட்டும் ஏமல சாப்பிடுதிய? சாப்பிடாதல்ல என்ன நீங்க பொண்டாட்டி நல்லவா? அண்ணா விட்டுருங்க, 40 வருஷமா நான் குப்பை கொண்டுட்டு இருக்கேன் இந்த ஆளோட. அதான் விவரமா இருக்கா. உங்களால 10 நிமிஷம் தாங்க முடியல, என் நிலைமையை பார்த்தேன். அவளுக்கு இறக்கப்பட்டு விட்டுட்டேன். இவன் அடிச்ச என்னத்துக்கு? நன்னார் பேர் விட்டுருங்க அண்ணான்ட்டா. சரி விடு. ரயிலில் போவிட மாட்டாங்க, வம்புழுப்பான். எதுக்கு அவ எனக்கு நான் சொன்னே ஒரே வார்த்தையில் பதில் சொல்லண்டா. சோனியா காந்தி பிரதம மந்திரி ஆயிருந்தான்னு வச்சுக்க, இந்த நாட்டில் முதல்ல ஜாதியற்ற ஒரு பிரதமர் வந்திருப்பார். இப்போ எல்லாத்துக்கும் ஜாதி சொல்லிடுவான். வாஜ்பாய பிராமணன்றுவான், அத்வானிய செட்டியார்ன்றுவான், இவர் மன்மோகன் சிங்க சீக்கியர்ன்றுவான், முரளி மனோகர் ஜோஷினா பிராமணன்றுவான், சுஷ்மா ஸ்வராஜ்னா பிராமணத்தின்றுவான். இல்லையா? இந்த மாதிரி ஜாதி. காந்திட்ட பெரிய எனக்கு பிடிச்ச விஷயம், உலகத்தில் எந்த நாட்டில் விடுதலை போராட்டம் நடந்தது? ஆகாவென்று எழுந்தது பார் யுகப்புரட்சி கொடுங்கோலன் ஜாரென்னும் பேரிசைந்த பாவை அலறி வீழ்ந்தான் வாகான தோல் படைத்தாருங்கிறான்ல பாரதி. ஜார சுற்றி நின்னவன் என்ன சொன்னா? சதிகார சாய்ந்திட்டார் புயற்காற்று சூறை தண்ணில் திமுதுமன மரம் விழுந்து காடெல்லாம் விறகான செய்தி போல. புரிதா ஸ்டாலின் என்ன சொல்றான் பாரதின்னு? இந்த மரம் இருக்குல்ல, சிலதுனா நின்னாலும் மரம், விழுந்தாலும் மரம் உரும். தேக்கு பாருங்க, நின்னா மரம்மா, மேஜ் ஆயிட்டா தேக்கு என்னாச்சுமா, கதவு தேக்குமா, உத்தரம் தேக்குமா, கோங்கு சொல்லுவான், தோதகத்தி சொல்லுவான், வேங்கைய சொல்லுவான். ஆனா சிலது நின்னா மரம், விழுந்தா விறகு, அது மரமா இருக்காது, எரிச்சு சாம்பல் ஆகணும். என்ன சொல்றான்? ஆட்சியில் இருக்கிறவனை சுத்தி மரம் மாதிரி நின்னால அத்தனை பேர் ஜார் விழுந்தவனே விழுந்தான் விறகாயிட்டாங்க பாரதி. அந்த சோவியத்துக்கு யார் தலைமை தாங்கனா? லெனின். யார் விடுதலை போராட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்தி சென்றாரோ அந்த லெனின் தான் அங்க தலைவர். செஞ்சீனத்தின் விடுதலைக்கு பாடுபட்ட மாசேதுங்க லியூ சொக்கியும் தானே அங்கே தலைவர்கள். பிரான்சின் விடுதலைக்கு பாடுபட்ட மார்ஷல் டிட்டோ தானே அங்கே தலைவர். உலகத்திலேயே முதலாக ஒரு நாட்டின் விடுதலை போராட்டத்துக்கு தலைமை தாங்கி அந்த நாட்டின் விடுதலையை பெற்றுத்தந்த ஒரு தலைவன் ஆட்சி பொறுப்பிற்கு தான் வராமல் ஒரு இளைய தலைவனை அந்த இடத்தில் அமர்த்தி விட்டு ஒதுங்கினான் என்பவன் மகாத்மா காந்தியடிகளை தவிர உலக சரித்திரத்தில் வேற ஒரு தலைவன் பதவியை வேண்டாம் என்று சொன்ன தலைவன் உண்டா? அவர் வெளியில வந்தவர் பெரியார். அதான் எந்த பதவிக்கும் போல ஜீவா போகல. காமராஜர் பதவியை தியாகம் பண்ணாங்க, இப்பம் இல்ல. ஆரம்பத்தில் ஜெயில இருக்காரு, விருதுநகர் நகரசபை தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. வர்றாரு, 1 மணி நேரம் பதில இருந்து ராஜினாமா பண்றாரு. ராஜினாமா பண்ற அன்னைக்கு யார் பிறந்த நாள் தெரியுமா? காந்தியடிகள் பிறந்த நாள். பதவியை தூக்கி எறியணும். யா பிடிச்சா விட மாட்டேங்கிறானே, குரங்கு மாதிரி பிடிச்சிக்கிறாங்க. மக்களா தூக்கி எறிஞ்சப்பறம் வேற வருத்தப்படுறான். எத்தனையோ இன்னொன்னுங்க, காமராஜர் ஒரு தடவை கேட்டோம்னாங்க, எவ்வளவோ செஞ்சிருக்கோம்லாங்க, இதெல்லாம் நம்ம நிறைய விளம்பரம் பண்ணிருக்கோம். ஒரு வார்த்தை பதில் சொன்னாரு, இந்தா அவன் வரிப்பணம்னு, அவன் வரிப்பணத்தை அவனுக்கு முறையா செலவழிக்கிறதுக்கு தான் நம்மளை வேலைக்காரனா வச்சிருக்கான்னு, நமக்கு அவன் வரிப்பணத்துல சம்பளம் தர்றான்னு, வேலைக்காரன் இதுக்கெல்லாம் செலவழிக்கிறது உரிமை உண்டுன்னு, அவன் காரியத்தை அவனுக்கு செஞ்சிருக்கோம், அவனுக்கு தெரியும் மூடுனார். 1.5 கோடி ரூபாய் மணிமுத்தார் அன்னைக்கு 1.5 கோடி ரூபாய் கேட்டார். 1.5 கோடி ரூபாய் ஒரு வாரத்துக்குள்ள வேணும்னார். கோசல் ராமன் தார்ல ஒரு மாசத்துக்கு கேட்டார், ஒரு வாரத்தில் வாங்கி கொடுத்தாரு மணிமுத்தார் அணை. எத்தனை அணை அணையா கட்டி வச்சாரு. வாத்தியார்கிட்ட கும்பிட்டார், ஆசிரியர்கள்ட்ட கும்பிடுறேன், ஏழை பிள்ளைகளை எல்லாம் உன்ட்ட அனுப்புறேன், ஏமாத்திராதேன்னார். என்ன சொன்னாரு? திருநெல்வேலிக்கு வர்றாரு சேர்மாதேவி, அந்த வாவேஸ்வரர் குருகுலம் இருந்த அந்த கேட் அடைச்சிருக்குது. ஒரு பையன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா, இவர் பாக்குறாரு, கூப்பிட்டாருன்னா பள்ளிக்கூடம் போலையான்னாரு. அவனுக்கு இவர் காமராஜும் தெரியாது, சினிமாவில் நடிக்கல இல்லை இவரு, இந்த ஆள் ஜெயில தானே இருந்தாரு, அது நடிச்சுதான் தெரிஞ்சிருப்பேன். தனுஷ தெரியுதே, எல்லா பேருக்கும் தெரியுது, தனுஷ அழகா இருக்கான் இல்லையா அவன், அதனால அவனை ரொம்ப ரசிக்கிறாங்க. அப்போ காமராஜ் கிடையாது, அழகு கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவரை தெரியாது. உடனே கேட்டான், பள்ளிக்கூடத்துக்கு போனால் யாருக்கு கஞ்சி ஊத்துறாங்கன்ட்டான். அவனுக்கு ஒரு முதலமைச்சர் தெரியாது. அப்பவும் சில அதிகாரி தப்பானவன் இருப்பான்ல, ஒரு அதிகாரி ஓடி அந்த பையனை அப்படியே அடிக்க போனான், ஏய் இங்கே வாடினாரு. நான் யாருன்னு கூட அவன் தெரியாமல் இருக்கான்னு, அது நமக்கு தாண்டா கேவலம். அவன் அவ்வளோ வறுமையில ஏழ்மையில இருக்கான், என்ன அவனை வெக்கமால வாடாங்க, கஞ்சி ஊத்துனா பள்ளிக்கூடம் போறியான்னாரு. அவன் இவரை யாராருங்க பார்த்தான், கஞ்சி நீ ஊத்துற போயான்ட்டு போயிட்டான். இவருக்கு சிரிப்பு, பயங்கர சிரிப்பு. நல்லா தானே கேட்குறான். நேர மெட்ராஸ் போனாரு, NT சுந்தரவடியில் கூப்பிட்டாரு. சுந்தரவடியில் இந்த பசங்களுக்கு ஒரு நேரம் சோறு போட்டு பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டா வரவான்னு நினைக்கிறேன். அது 2 அணா மதிய உணவு,
ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காங்கிரஸ்காரர் 1963 காமராஜர் பிறந்த நாள் வாழ சென்னையில் கிடந்துக்கிட்டு எம்ஜிஆர் என்ன சொன்னா தெரியுமா? என் தலைவர் காமராஜர்னர். நினைவர்களை சித்திக்கு பெரிய பிரச்சனையாச்சு. அதனாலதான் அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவா விஸ்தரிச்சார். காமராஜருடைய சீடர் பார்த்தீங்களா? அப்படி வந்தது மதிய உணவு திட்டம். பேட்டை ரயில்வே கேட்டை மூடிட்டாயா. ஒரு இன்ஸ்பெக்டர் ஓடி போய் அந்த ரயில்வே கேட் கீப்பர் இருக்கான்ல, அவனை கேட்ட தரேன்னா இவர் பார்த்தார் காமராஜ், அவனை கூப்பிடு. அவனை என்ன சொன்ன? கேட்ட திறக்க சொன்னேன். ஏன் ரயில் அடிபடி சாகணுங்கிறியா என்ன? உனக்கு அறிவு இருக்கா? உன்னை எஸ்பிஐ கூட்டார், இவனை வேற இல்லையா போட்டு உள்ளூருக்குள்ள இருந்தா ஊரை கெடுத்து போவான். அப்புறம் ரயில் வந்து கேட்டு திறந்து அந்த பக்கம், அதான் பெரிய மனுஷன், காரை நிறுத்தி அந்த கேட் கீப்பரை கூப்பிட்டு, இந்தா நீ அப்படித்தான் இருக்கணும்னு, குடியரசுத் தலைவர் இருந்தாலும் திறக்கக்கூடாது, இதுக்கு நீ தான் அதிகாரி, இந்த இடத்துக்கு நீ தான் எல்லாம், திறக்காத என்ன எவனாக்கு இருக்குன்னு சொல்லுவான். என்ன ஒன்றும் பயப்படாத என்ன, ரொம்ப மகிழ்ச்சி வரட்டுமா? அது மாதிரி ஒரு பக்கத்தில் பணக்காரன் எவனும் நிற்கவே மாட்டான். திருநெல்வேலிக்கு வந்தாருவீங்களா, பணக்காரங்களாம் ஓடிடுவான் அவர்கிட்ட. ஏன்னா இவர் கையில் துட்டுருக்காது. இவனாவது ஏழை தொண்டை வந்து நிற்பான்ல, ராமசாமி நாடா அவனுக்கு 1000 ரூபா விடுன்ட்டு. எது? ஆனா அவர் எவ்வளவு வருமானம், இவன் ஏமாத்த முடியுமா அவரை? அவர் என்ன பண்ணாரு? எல்லா பேரும் வெளியே ஓடிட்டாங்க, எல்லா பேரும் கூப்பிடும்பாரு. எங்கடா ஓடுறீங்க, கொடுங்கடா, சம்பாதிக்கிறீங்கல்ல. டெல்லிக்கு போயிருக்காருங்க நேரு, இவர் எல்லாரும் இருக்காங்க, மந்திரிகள்லாம் இருக்காங்க. ஒரு பொருட்காட்சி திறந்து வச்சிருக்காங்க. அந்த இடம் பார்க்குற மிஷின்ல அப்போ 4 நாள் நம்ம பொண்ணு போட்டு ஒவ்வொரு மந்திரி நேரு எல்லாரும் ஏறி பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தரா காமராஜ் வாங்க, இவர் போகவே இல்லை. நேரு கூப்பிடாரு, போகல. அப்புறம் நேரு கடைசி சொல்லியிருக்கிறாரு, அந்த 4 நாள் கூட அந்த ஆள்கிட்ட இருக்காதுடான் இருக்காரு நேரு. சாகும்போது நான் 10,000 ரூபா இருந்திருக்கு பேங்க் பேலன்ஸ், அந்த எம்பியா இருந்தனால வந்த பணம். இது மேடல் தப்பா பேச விடுவாரா? நார்வேல் நாகராஜா தேர்தலில் போட்டிடுறாரு. ஜெயகாந்தன் கண்ணாசெல்லாம் பேசி போயிட்டாங்க. சின்ன நாமல பேசுறாரு. இந்த ராஜாஜின்னார் சின்ன நாமல சட்டை பிடிச்சி உட்காருன. அவரை நீ என்ன பேசுறது? அவர் எவ்வளவு பெரிய மனுஷன், உட்காரு பேசுறான். ராஜாஜி நீ எப்படி பேசலாங்க? சின்ன நாமலே பேசாம இருக்கு, நான் பேசிக்கிறேன். பெரியவர், அவருக்கு என் மேல கோபம் இருக்கு. விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றவர், முதல் கவர்னர் ஜெனரல், உலகத்தில் இருக்கிற 10 அறிவாளியில் அவர் ஒரு அறிவாளி. கோபப்படட்டும், பெரியவங்க கோபப்பட்டான்னாங்கிறார். என்ன பேசுறானே புரியலையா? அவர் ஆடம்பரமெல்லாம் பேச தெரியாது அவருக்கு. ஒரு சின்ன செய்தி எப்படி சொன்னா தெரியுமா? திருநெல்வேலியில ஏகப்பட்ட கட்டை வெந்திருக்கு, சோத்தை பொங்கி வச்சிட்டோம்னு பார்த்து பருமாறுங்கிறாரு. ஏகப்பட்ட கட்டை வெந்திருக்குன்னு யார சொல்றாரு? தியாகிகளை சொல்றாரு. ஏகப்பட்ட கட்டை வெந்து தாண்டா சுதந்திர சோரை பொக்கி இறக்கி. ஓமை எப்படி ஓமை? சாதாரணமா பேசுவார், பயப்படம் கிடையாது. ரொம்ப எளிமையான தமிழ், போலித்தனமா அவருக்கு ஏமாற்றவே தெரியாது. இந்த முதலமைச்சர் ஏதோ வருத்தப்படுறாராம், நான் ஏன் கேள்வி கேட்கிறேன்னு சொல்றாராம்னே. நான் உங்ககிட்ட கேட்கிறேன்னு, அது என்னப்பா அவங்க சொல்லுவாங்களே, உன் குடநிலையில தானே நானும் இருக்கேங்கிறாரு. பெரியாரும் அவரும் அத்தனை இணைவரியா நண்பர். பெரியார் வர பச்சை தமிழர் குடியாத்தத்தில் போட்டிட்டார்ல, பாருங்கய்யா, ஒரு நோட்டீஸ் எழுதியிருக்கான். நான் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடுகிறேன்னு எழுதி கொடுத்துருக்கான். காமராஜர் அந்த போட்டி எடுன்னு, நான் யாருக்கும் போட்டி இல்லைன்னு, காங்கிரஸ் வேட்பாளனாக நிற்கின்ற எனக்குன்னு போடு. போட்டிங்கிற வார்த்தைய யாருங்க முடியும்? இப்ப நினைச்சு பாருங்க, காந்தி இவரெல்லாம். காந்தி எப்படி மனுஷன்? உப்பு சத்தியாகிறவன்னு சொல்றீங்களே, அதுல எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா? அவன் என்ன பண்ணிருக்கான்? வெள்ளக்கார நம்ம நாட்டில இருந்து கொள்ளையடிச்சுக்கிற பொருள் எல்லாம் இங்கிலாந்து கொண்டு போகணும்ல, அதுக்கு கப்பல் கொண்டு வந்திருக்கான். வெறுங்கப்பலை கொண்டு வந்தா கவுந்துரும்னு கப்பல் நிறைய உப்பு முடைய அந்த பேலன்ஸ் பண்றதுக்கு கொண்டு வந்து அந்த உப்பை இங்க இறக்கிருக்கான். அதுல ஒரு யோசனை சொல்லிருக்கான், அந்த உப்பை இங்கேயே வித்துடலாமன்னு இருக்கான். அப்ப இவனை உப்பு காய்ச்ச விடக்கூடாது, இந்தியனை உப்பு காய்ச்சனா வாங்க மாட்டான். அவன் உப்புக்கு என்ன 27% வரி. அப்படின்னா எவ்வளவு? ஒரு படி உப்பு 3 ரூபா. அந்த காலத்துல ஒருத்தனுடைய முழு மாத சம்பளமே 3 ரூபா. 3 ரூபாய்க்கு ஒரு படி உப்பு வாங்கினா வாழவே. அப்படி ஒரு உப்பு. அதைத்தான் காந்தி சத்தியாகிரகம் எங்க தென்னாப்பிரிக்கா வந்து உப்பை பத்தி எழுதியிருக்காரு. இங்க வந்து போராட்டத்துக்கு ஏற்பாடு பண்றாரு. போராட்டத்துக்கு போறாரு. வெப்மில்லர்னு ஒரு நியூயார்க் நிருபர், வெப்மில்லர்னு அவன் சொல்றான், 18 வருடங்களாக 25 நாடுகள் நடக்கிற புரட்சிகள், விடுதலை போராட்டங்கள், எதிர் யுத்தங்கள், உள்நாட்டு யுத்தங்கள் அத்தனை நான் நேரில் பார்த்திருக்கேன்டா, என் வாழ்க்கையில இப்படி ஒண்ணு பார்க்கலங்கிறான் வெப்மில்லர். என்னன்னா அணியணியா அணிவகுத்து போறானுங்க, வந்தே மாதிரங்கிறானுங்க. அவன் போலீஸ் குண்டாந்தடியால அடிச்சு மண்டை உடையுது, ரத்தம் வருது. ஒருத்தம் கூட கைய வசத்துல அப்படியே விழுந்து சாயிரானுங்க. என்னன்னு கேட்டா காந்தியடிகள் சொன்னாரா, நீ லேசா கைய வசத்தினா கூட நீ எதிர்ப்பு காட்டுறன்னு ஆயிரும், அதுக்கு நினைக்கிறவன் என் போராட்டத்துக்கு வராத, கையையே தூக்க கூடாது என்றான் காந்தி. நான் என் கண்ணால் பார்த்தேன், 1000 பேர் அடிபட்டு மண்டை உடைந்து கீழே விழுந்தார்கள், என்னால் தாங்க முடியவில்லைன்னு வெப்மில்லர் எழுதுறான். புரூக்லைன் காமன் சபை மெம்பர் ஒருத்தன், புரூக்லைன், அவன் என்ன பண்றான்? லண்டன்ல என்ன பண்றான்? அந்த வெள்ளை கால்வாய் இருக்கு, அதுல போய் அவன் உப்பு காய்ச்சிறான். காந்திக்குள்ளா போயிட்டு காமன் சபைக்குள்ள போயிட்டு அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டானுங்க. நியூயார்க்ல உப்பு காய்ச்சிருக்கானுங்க. 142 பாதிரியார் அங்கே இருந்து யாருக்கு எழுதுறான்? பிரிட்டிஷ் பிரதமர் எழுதுறான். உடனே இந்தியாவுக்கு விடுதலை கூட எங்களால் இதை தாங்க முடியலன்னு அப்படி ஒரு போராட்டம் நடத்தினார் காந்தியடி. கையை அப்படியே
இங்க தண்டியில வேதரத்னம் இல்ல, வயக்காட்ட பூரா அழிச்சு போட்டிருக்காரு. வந்து உப்பு சத்தியாரிகள் தங்கட்டுங்கன்னு. சும்மா வாயா வந்தது சுதந்திரம்? எத்தனை பேர் செத்தான்? வவுசியை நினைச்சு பாருங்க, வக்கீலுக்கு படிச்சவர் செக்கெழுத்திருக்காரு. மேலோர்கள் வெஞ்சரையில் விழுந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதும் காண்களையோ பாரத். தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவிழமோன்னு கேட்பான் பாரத். அவனையும் பிச்சை எடுத்தானே சாக விட்டோம் பாரதியார. இப்ப தானே பாரதி. ஆனா என்ன இங்க வந்து என்ன பேசியிருக்கான்? மனிதனுக்கு என்ன தலைப்பு அது? மனிதனுக்கு மரணம் இல்லை. கருங்கல் பாளையத்துல அவன் செத்துட்டானா பாரதி? நிறைய பேர் செத்துட்டே உயிரோட இருக்கானே. நீங்க அவன் செத்து உயிரோட இருக்கான், சில பேர் உயிரோடய செத்து போயிருக்கான். எது நான் சொல்ல, வள்ளுவர் சொல்றாரு, ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்ற யார் செத்தார் உழைக்கப்படும். அறிவினான் ஆகுவதுண்டோ பெரிதும் நோய். அப்ப உயிர் வாழ்க்கை என்னது? அன்பு. அன்பின் வழியது உயிர் நிலைங்கிறார். அப்ப உயிருக்கு உயிர் அன்பு இல்லையா? அப்ப அன்புக்கு உயிர் எதுன்னு கேட்டா அறிவுங்கிறார். அறிவினான் ஆகுவதுண்டோ பெரிதும் நோய். அதானே காந்தி, காமராஜ், பெரியார். இப்ப பெரியாருக்கு என்ன வந்து பெரிய வீட்டு பிள்ளை தானே, சௌரியமா சாப்பிட்டு நிம்மதியா அவ்வளவு சொத்தை வச்சுட்டு ஈரோட்டில் பெரிய பணக்காரங்க தான் நிம்மதியா வாழ்ந்துருக்கலாம்ல. அவர் அதுக்கு ஊரூரா அந்த வயசுலயும் 93 வயசுல. இன்னொன்னுங்க அனாவசியமா இந்த அந்த காலத்துல அந்த கிருகிரு மிட்டாய் வைப்பான் தெரியுமா, அந்த தட்டில் வச்சு. பெரியார் எங்கோ ரயில்வே கேட்ல மூடி நின்று இருக்கு. அந்த விக்கிரம் என்ன பண்ணிக்கான், சம்மாளி கொண்டு சின்ன சின்ன வைப்பானுங்க. அண்ணாச்சி அந்த காலனாக்கு 60-70 கொடுப்பான். இவர் பெரியார் காரனிட்டு இந்த மிட்டாய் கேட்டிருக்காரு. இவன் பெரியார் கேட்கறான்னு 2 கேட்டு அள்ளி கொடுத்தான். வாங்கிட்டு என்ன பண்ணாரு, இன்னொரு காலனா கொடுன்ட்டாரு. அதான் பெரியார். அவன் என்ன ஆரம்பிச்சிருக்கான், உடனே சொல்லியிருக்காரு, என் ஐயா அப்போதான் அள்ளி கொடுத்தீங்களேன்னு இருக்காரு. ஐயான்னு கொடுத்தேன். அப்படி கொடுத்தீங்கன்னா சங்கடப்படுவீங்க, நீங்க ஏழை, எண்ணித்தான் கொடுக்கணும், அதுக்கு தான் நான் திரும்ப கேட்டேன். இப்ப நான் தட்டே பிடிக்கிட்டு போயிடுவானுங்க. ஒரு சரியா இருக்கா? எம்ஆர் ராதாட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு வரேன்ட்டாராம். எம்ஆர் ராதா காசு தரேன்ட்டார். காசெல்லாம் போக மாட்டார் அவர். ராதாக்கு வசூல் ஆகலையாம். மொத்தம் சில்லறையா மாத்தி கட்டி போட்டு ஒரு கையில் கொடுத்துட்டாரு. எப்படியா கொண்டு போயிருன்னு இவர் வேனுக்குள்ள உட்காந்து எண்ணி பார்த்துட்டாரு. இவரை பத்தி அவனை கூப்பிட்டு இருக்காரு, என்ன திருட்டுத்தனம் பண்ற, 100 ரூபா குறையுதுன்னு இருக்காரு. ராதா சொல்லிருக்காரு, சண்டால போயா தர்ற. திருச்சியில ஒரு தொண்டர் என்ன பண்ணிருக்காரு, இவருக்கு பிறந்த நாள் கேக் சேர்ந்து கொண்டு வந்திருக்காரு. கேக் கொண்டு வச்சோன்னு இவர் பார்த்துருக்காரு. இது என்ன பண்ணுங்கிறீங்கோ? இது வெட்டணும், இது எவ்வளவுன்னு இருக்காரு. 100 ரூபான்னு. காசை கொடுத்து கேட்க நீங்களே வச்சுங்கன்னு இருக்கிறார். அவன் சொல்லியிருக்கான், இல்லைங்க அவங்க பிறந்த நாளைக்காக கொண்டு வந்துட்டேன், எப்படியா வெட்டணும். இல்லைங்க 100 ரூபா கொடுத்துருங்க. நான் இல்லையா வேற 100 ரூபாயும் தர்றேன்னு இருக்கான். ரொம்ப மனசு இல்லாமல் வெட்டியிருக்கிறார். அவன் எடுத்து கூட வந்த தொண்டர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கிறான். கேக்கையும் கொண்டுகிட்டு திங்கிறதுக்கு ஆளையும் கூட்டே வந்துட்டாருன்னு இருக்காரு இவர். அதுலயும் நீங்க ஏன் அவர் கஞ்சத்தனத்தை காட்டல? இந்தியாவில் வாழுகிற ஏழை எளிய மக்கள் பொருளாதாரத்தில் எவ்வளவு தெளிவா இருக்கணும், தேவையற்ற செலவுகளுக்குள்ள ஈடுபட்ட கூடாதுல ஒரு கிழவன் கிடந்து சங்கடப்பட்டிருக்காரு. எல்லா பக்கமும் நான் இன்னொரு வருத்தங்க இந்த நாட்டில், இந்த சிலை இருக்கு பாருங்க, சிலை வேணாண்டா. எதுக்கு வள்ளுவனுக்கு சிலை, பெரியாருக்கு சிலை, அண்ணா சிலை வேணாம். அவன் கொள்கைகளை கடைப்பிடி. தீண்டாமை ஒழிஞ்சிடுச்சு அந்த நாட்டில். பெரியார் பாடுபட்டார். காந்தியடிகள் என்ன சொன்னார், இந்து மதத்திலிருந்து தீண்டாமை ஒழிக்கவில்லை என்றால் தீண்டாமை அல்லாத ஜாதிகளற்ற இன்னொரு மதத்திற்கு போய்விடுவேன் காந்தி. அதனாலதான் சுட்டான். அதனாலதான் அவரை சுட்டான். இப்படி சொல்லிட்டான், இனிமேல் செட்டியை வச்சிருக்கப்படான்ட்டான். அவர் செட்டியாருங்கதே நம்ம பையனுக்கு சொல்லி கொடுத்துட்டானே. நான் பாண்டிச்சேரியில் ஒரு கூட்டத்தில் பந்தாவா கேட்டேன், காந்தியடிகள் என்ன ஜாதி என்று தெரிந்தா இந்திய திருமக்கள் அவன் பின்னாலே அணிதிரண்டார்கள், யாருக்கா காந்தி ஜாதி தெரியுமான ஒருவே வந்துருச்சான். அவர் எங்க 1000 வயசு செட்டியாருட்டான். ஆஹா கெடுத்துட்டானடா, சொல்லி கொடுத்தானே இல்லையா? இருட்டரை கிடக்குதரா உலகம், சாதி இருக்கின்ற அன்பானும் இருக்கின்றானே. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவரை செங்குந்தர் முரசு பத்திரிகையில் அட்டையில போட்டாங்க எங்காளுன்னு. வாவுசிய பிள்ளைமாராக்கிட்டான், காமராஜன் நாடாராக்கிட்டான், பசும்பொன்ன தேவராக்கிட்டான், பாரதிய ஐயன் ஆக்கிட்டான். பெரியார் பிறந்த நாட்டில் பெரியாரையே சொல்ல முடியாம சங்கடப்பட்டிருக்கான்ல. நாயுடு மகாஜன சங்கத்தில் சேர்த்துருவான். எது அவரு எங்க நாய்க்கிறதாங்க. எது விளங்கு மாடா. இந்த சிலையை முதல்ல ஒழிக்கணுங்க, பெரிய துன்பம். அது சிலையாவது எல்லா ஊர்லயும் ஒண்ணு போல இருக்கா? மகாத்மா காந்தி அவன் விஷயத்துக்கு செஞ்சிருக்கான். நீங்க அந்த ஊட்டி குன்னூர்ல ராஜீவ் காந்திக்கு ஒரு சிலை செஞ்சு பிரபுவை திறக்க கூட நான் அந்த கூட்டத்துக்கு போய் பிரபுட்ட சொன்ன, ராஜீவ் காந்தி குடும்பத்திலே ஒருத்தன் கூட அப்படி கிடையாது, அப்படி ஒரு சிலை வச்சிருக்கான், நீ போய் அதை திறந்துடாதேன்னு சொன்னேன். நல்ல வேளை கண்ணன் நீங்க சொன்னீங்கன்னா அவர் திறக்க மாட்டேன்ட்டார். ராஜீவ் காந்தி இல்லது, அவர் லோக்கல், அவனுக்கு ஏதோ ஒரு நோக்கம் தோணிக்கு. அவர் பெரியப்பாக்கு சிலை செஞ்சு ராஜீவ் காந்திங்கிறான். நம்ம இதை இவன் என்ன பண்றது?
இந்த சிலை ஒரு பெரிய கொடுமையா. சிலை வேணாம் சொன்னார்ல, நூலகம் பெரியார் அப்புறம் வாங்கி படி. அவர் சிலையா இங்க நிக்கணும், இங்கெல்லாம் வச்சிருக்கணும் பெரியார. மகாத்மா காந்தி எல்லா சிலைக்கும் எங்க ஊர்ல இரும்புல கவசம் போட்டாச்சு. மகாத்மா காந்தி ஜெயிலுக்குள்ள இருக்காரு, காமராஜ் ஜெயிலுக்குள்ள இருக்காரு, தேவர் ஜெயிலுக்குள்ள இருக்காரு, அம்பேத்கர் ஜெயிலுக்குள்ள இருக்காரு. என்னடான்னு கேட்டா என்னத்தையா சண்டை இழுத்துருவான் அந்த ஊர்ல. காமராஜ் சிலைக்கு செருப்பு போட்டா நாடார் தேவர் தகராறு, அங்க அம்பேத்கருக்கு போட்டா நான் பல்லர் தேவர், அப்படி சண்டை வந்துருமேன்னு வச்சு. நான் அந்த பக்கமா போனா மகாத்மா காந்தி என்ன கூப்பிடுறாரு, ஏண்டா வெள்ளைக்காரன் தான் ஜெயில வச்சான், நீங்க ஏண்டா திறங்கடான்னு. ஜாதியா திருநெல்வேலிக்கு வாங்க ஸ்டாலின், உங்களுக்கு பெரிய அசிங்கத்தை காட்டுறேன். பேட்டையில செட்டியார் சங்க போர்டுல மகாத்மா காந்தி படத்தை வரைஞ்சாச்சு, எங்க ஆளுங்கானே. நான் சொன்னேன், இந்த படத்தை ஏண்டா இதில் வரைஞ்சிங்க, எங்கால தானே நினைச்சு. சீரியலுக்கு வந்துராஜன் எங்கால தாங்க, விவரம் தேடிக்கிட்டு காப்போம். நீங்க மறந்துடாதீங்க, பெரியாருடைய சீடர்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் நாணயமாகவும் அவருடைய கொள்கையிலே உறுதியாக நிற்காமல் போனதனால் தான் தமிழ்நாட்டிலே ஜாதிய சங்கங்கள் பெருக்கெடுத்து எல்லாரும் பிற்படுத்தப்பட்ட இனத்தில் சேருங்க. இப்ப முற்படுத்தப்பட்ட இனத்தில் நாங்களும் பிராமணன் மட்டும்தான் இருக்கோம். நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எங்க ஆட்கள் விட மாட்டாங்க, எங்களையும் பேக்வேர்டு ஆக்குங்க. ஏன் ஆக்கணும்னு சர்க்கார் கேட்க, எல்லாரும் ஆயிட்டாங்க, தனியா இருக்க பயமா இருக்குயா, சேர்த்து விட்டுருங்க. என்ன அநியாயம் இருக்குது. அந்த ஃபார்வேர்டு பேக்வேர்டு அது ஒரு பெரிய சங்கடமா இருக்கு. அது தாசில்தார் தான் முடிவு பண்றாரு. நீங்க என் பையனுக்கெல்லாம் ஜாதிலாம் இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்டேன். எஸ்எல்சிக்கு போனா தலைமை ஆசிரியர் எனக்கு தொலைபேசியில் கூப்பிட்டு பையனுக்கு சாதி சான்றிதழ் வாங்கி கொடுங்கன்னாரு. ஜாதிலாம் கிடையாதுன்னு. அப்போ பையனுக்கு படிப்பு கிடையாதுட்டாரு. கிடையாதுயா, பெரியார்லாம் போராடி இருக்காரு, நாவுக்கரசர் போராடி இருக்காரு, வள்ளலார், அவங்க ஏன் விவரம்லாம் போறான்னா சர்க்காரில் கேட்கறான் கொடுன்ட்டான். அப்புறம் வட்டாட்சியரை கூட்டி, தம்பி இந்த மாதிரி ஜாதி சான்றிதழ் கேட்கலாம் என்ன பண்றதுன்னு கேட்டேன். நான் பேக்வேர்டே போட்டு கொடுக்குறேன்னாச்சுங்கிறான் அவன். தாசில்தார் சொல்ல, நான் பேக்வேர்டு போட்டுறேன்னாச்சுன்னு. எப்படி போடுவேன், துளுவ விளாடுன்னு போட்டுறேன்னாச்சுன்னா. வேற ஏதாவது பண்ணலாமா, மோஸ்ட் பேக்வேர்டு போடலாம்னாச்சுன்னு. எப்படி நான் இசை வெள்ளாடுன்னு போடுறேன். அது எப்படி 500 ரூபா தான் வித்தியாசம்ங்கிறான். ₹500 சாதியை மாத்திரானையா. நீங்க கம்மான்னு போட்டா ஃபார்வேர்டு, வடுகர்னு போட்டா பேக்வேர்டு, காட்டு நாய்க்குன்னு போட்டா எஸ்டி. என்ன ஸ்டாலின் அரசாங்கத்தில் பண்றானே, ஒன்லி 500 rupeesங்கிறான். இதெல்லாம் நியாயம் இல்லையங்கிற. ராமனே பண்ணியிருக்காருங்க. ஒன்னு ராமர் அம்புக்களுக்கான். ராமர் என்ன பண்ணாரு, இந்த வாலிக்கும் சுக்கிரனுக்கும் சண்டையில் இவர் போயிட்டார்ல. அப்ப லட்சுமணன் கேட்டான், கொஞ்சம் கூட நியாயம் இல்லைன்னு, தம்பி ஒன்னை கூட்டு அண்ணனை கொல்ல வந்திருக்கான், நீங்க வந்திருக்கேன்னா. ராமன் சொல்றாரு, குரங்குல அண்ணன் தம்பி எல்லாம் கிடையாதுங்க. உடனே லட்சுமணன் சொன்னா சரின்னுட்டான். ஆனா வாலிட்ட போய் பேசும்போது என்ன சொல்றாரு, நீ குரங்கு இல்லைங்கிறார் இவர். லட்சுமணன் குழப்பம் வந்துட்டு, குரங்குக்குள்ள அண்ணன் தம்பி கிடையாதுன்னா வாலியை மட்டும் குரங்கு இல்லைங்க அண்ணன். அப்ப குரங்கு இல்லாதவனுக்கு எப்படி குரங்கு சுக்கிரிவன் தம்பியா பிறந்தான், குடும்பத்துல ஏதோ குழப்பம் இருக்கும் போலுக்கு. இன்னும் லட்சுமணன் குழம்பிருந்தான். நான் சொல்லல, கம்பராமாயணத்துல பெரியார் மேல எனக்கு இன்னொரு மரியாதை, நம்ம படிச்சுட்டு தான் விமர்சனம் பண்ணார். நான் படிக்கிறேன் பேசுறேன். மேடையிலே வசிப்பார் பத்திரிக்கையில, நான் சொல்லிங்கோ சூரியநாராயண சாஸ்திரியார்னு ஒரு பெரிய லென்ஸை வச்சுட்டு படிச்சிருவாரு. இப்படி எழுதியிருக்கானுங்கோ. நான் இன்னொன்னு அவர்கிட்ட 3.5 மணி நேரம் பேசுவார். நான் பேசுனது எதையும் அப்படியே எடுத்துக்காதீங்கோ, வீட்டில் போய் சிந்திச்சு பாருங்கோ, சரியா இருந்தா வச்சிருங்கோ, இல்லைன்னா அவன் தான் நேர்மையானது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, காந்திய, பெரியார, ஜீவாவ, காமராஜரை. பெரியவற்ற என்ன பெரிய காமராஜர் மதுரையில பேசுறாரு, பொதுக்கூட்டத்தில் சொல்றாரு, இந்தா என்னையே பாராட்டாதன்னு, நான் கல்யாணம் பண்ணல, புள்ள ஊட்டி இல்ல, இந்த கக்கனை பாரு, போலீஸ் மந்திரியா இருக்காப்புல, தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்த புள்ள, அதுக்கு பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்கு, ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருக்காரா? என்ன பாராட்டு, கக்கனை பாராட்டு. குடும்பஸ்தனா வந்துட்டு நேர்மையா இருக்கிறான், அவனை பாராட்டு. என்ன பாரா, தன் மேடையிலே தன்னுக்கு கீழே இருக்கிற ஒருத்தனை பாராட்டுன்னு சொல்ற பெருந்தன்மை வராதியா. கூட இருக்கணும் பாராட்டினா கட்சி விட்டு வெளியேற்றிடுவாங்க, பெரிய சங்கடமாயிரும். என்ன நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன், உங்களுக்கு புரியாமலா இருக்கும். கக்கனை பாராட்டுறாரு. காமராஜர் நேர்மையானவருங்க. நீங்க எப்படி பார்க்கணும் தெரியுமா, அவர்கிட்ட மந்திரியா இருந்தவங்களை வச்சு. கக்கன் ராஜாஜி அரசினர் மருத்துவமனையில் தரையில கிடந்தார். சில விஷயத்தை சொல்லித்தான் தரணும். எம்ஜிஆர் கொடுக்கறதுக்குன்னே பிறந்தவர், எல்லாம் இயல்பா வரணும். எல்லாரும் கொடுத்துட மாட்டான். எனக்கு முன்ன ஸ்டாலின் இதை எப்படி நடத்துறான்னு பெரிய ஆச்சரியம். பணம் பெரிய விஷயம், பணம் வேணும், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. எனக்கு 5-6 வருஷமா தான் அது புரிஞ்சது. அதுவரை நானும் விவலங்காதவனா தான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். நிறைய பேர் நமக்கு உணர்த்திட்டான் அதை. நான் எவனுக்கெல்லாம் உதவணும்னா அவெல்லாம் திரும்பியே பார்க்கல. என்ன ஒரு கஷ்டம் வரும்போது, கஷ்டப்படுறீங்களாச்சு உங்களுக்கு என்ன மகாராஜன் தான், கஷ்டப்பட்டா மகாராஜாங்கானே. இவன் எவ்வளவு மோசம் பார்த்தீங்களா ஸ்டாலின். பணம் எவ்வளவு பெரிய விஷயம். எம்ஜிஆர் கொடுத்தாரு. கொடுக்கறதே ஒரு போதை. புகழ் எப்படி போதே, அது கொடுக்கறது ஒரு போதை.
கொடுத்தே கக்கனை பாக்குறாரு, ஓடி போய் இவர் மருத்துவமனையில் சேர்த்து பணம் கட்டி கக்கன் மகனுக்கு காசி விஸ்வநாதனுக்கு போலீஸ் வேலை கொடுத்தது எம்ஜிஆர். லூர்தம்மாள் சைமன் ஒரு மந்திரி தெரியுமா, மீனவர் குல மந்திரி, கன்னியாகுமரி மாவட்டத்தம்மா. ஒரு 8 மாசத்துக்கு முன்னால அநாத நிலையத்தில் செத்து போச்சு அந்த அம்மா. அப்ப காமராஜர் எவ்வளவு நேர்மையா இருந்திருக்கணும். ராமையான்னு ஒரு தேவர் புதுக்கோட்டைக்கார மந்திரியா இருந்தார் தெரியுமா, ஸ்தலஸ்தாபன அமைச்சரா. அவர் இறந்து போனாருங்க சென்னையில. புதுக்கோட்டைக்கு அவர் வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு காருக்கு வாடகைக்கு கொடுக்க அவர் வீட்டுக்காரங்கிட்ட பணம் கிடையாது. அப்படி இருந்திருக்கானுங்க மந்திரி. மண்டாடியாரை விடுங்க, ஒரு பெரிய பணக்காரட்டு பிள்ளை. சுப்பிரமணியத்தை விடுங்க, ஆர்வியை விடுங்க. பக்தவச்சலம் முத்துரங்க மலையார் பெரிய பணக்காரன். எப்படி அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க, காமராஜ் அம்மா. நாங்கெல்லாம் சின்ன பையில போய் அழுதுகிட்டு நிற்கும். எப்படிலாம் தலைவன் பார்க்க முடியாதுயா. எங்கடா வந்தீங்க எல்லாருங்கிறாரு. அம்மா அவ கிளவி செத்துட்டானே, லூசு போயிலுங்க, எவன்டா சோறு போடுறது உங்களுக்குங்கிறார். 3வது வீட்டுல மச்சினை செத்தாலே போஸ்ட் அடிக்கணுங்கிறான் தலைவன்லாம். 3வது வீட்டுக்காரி வகையில வந்த மச்சினை அவன் பாருங்க, சொந்த தாய் திட்டர் போன்னு, ராமசாமி நானா சோத்து கடையெல்லாம் திறக்க சொல்றான், பட்டினியா கிடக்க போறான். அப்ப சொல்றாரு, லாரில இருல வர்றீங்களா, போற வெள்ள செத்து போயிட்டா என்னடா அநியாயிட்டாங்கிறார். அவ கிளவிடா செத்து போயிட்டாங்கிறார். நான் இன்னைக்கு சாயங்காலம் போயிருவேண்டா, ஏன்டா வந்தீங்க என்ன தலைவர். தலைவர் வப்பாட்டி செத்ததுக்கே கூட்டத்தை லாரில கூட்டு வரானே. 2ஆம் அண்ணி மரணத்திற்கு வருத்தங்கள். இன்னொரு இந்த நாட்டில் ஸ்டாலின் தாங்க முடியல ஐயா. வால் போஸ் அடிச்சு விட்டுறான் பார்த்தீங்களா. ராமசாமி அம்மா மாரியாத்தா மரணத்திற்கு அஞ்சலிங்க. ராமசாமி யாரு, மாரியாத்தா யாரு, அவ எதுக்கு செத்தா, இந்த வால் போஸ்ட் வந்ததுயா. அவன் பாட்டுக்கு நம்ம விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவன் செத்து போன மாதிரி ஒரு பஸ் விடாம ஒட்டியிருக்கான். எனக்கும் குழப்பம் ஆயிட்டு, மாரியாத்தா யாரான்னு கேட்டேன். தெரியலையே என்னாச்சுன்னு. வால் போஸ்ட் நான் 500 ரூபா கொடுத்தா ஒட்டலாம் வேணாலும். அதுக்கு என்னடா அத்தன் கொடுங்க என்னாச்சு, நீங்க செத்ததான் நான் விட்டுறேங்கிறான் அவன் உடனே. அது எது 500 ரூபா தான் அதுக்கு செட்டப். எது அவ்வளவு பெரிய அம்மா அழலையே. லேசா ஒரு சொட்டு கண்ணி ரசிச்சு கூட ஒருத்தரும் இல்லை, நான் வேற இல்லையான்னு பார்க்க வயசாயிடுது. வயசு அது வர்ணனையா செத்ததே வர்ணனையா பேசிடுவானே. அவர் அத்தை அணை கட்டினார எங்கேயா சொன்னாரா, அந்த நேருன்னு ஒரு சண்டாளம் இருந்தானே, பக்ரானங்கள் ஆசியாவிலே பெரிய அணை கட்டு திறந்து வைக்க போற என்ன, ஆதிவாசி பொம்பளை கூட தரேன்ட்டார் நேரு. என்னன்னு கேட்டா, இது அவங்க நிலம், அவங்களுக்குன்னு கட்டியிருக்கேன், அவங்க தான் கட்டினாங்க, அவங்க தான் திறக்கணும், நான் திறக்க கூடாதுன்னார்.